ஹலோ காய்ஸ், இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கணவனும் மனைவியும் தன்னோட குழந்தையோட கார்ல போய்க்கிட்டு இருக்காங்க. அப்ப எதிர்பாராத விதமா ஒரு யானை குறுக்க வந்துருது. 2 பேருமே பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம மோதிட்டாங்க. அந்த விபத்துல அந்த யானையும் இறந்து போயிடுது. அவரோட மனைவியும் இறந்து போயிட்டாங்க. கை குழந்தையோட அவர் தனியா நிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க மனைவிக்கு செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையுமே செஞ்சு முடிச்சுட்டு, அவங்க சமாதிக்கு மலர் வளையம் வச்சு கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு வீட்டுக்கு வர்றாங்க. 1 வருஷம் கழிச்சு தன்னோட குழந்தைக்காக இன்னொரு பொண்ண திருமணமும் செஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா பிசினஸ்க்காக வெளிநாடு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. தன்னோட குழந்தைய மனைவி கிட்ட ஒப்படைச்சிட்டு பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டாடா பாபா சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அவரு வெளிநாடு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த பொம்பளை எவ்வளவு மோசமான ஆளுன்னு. அந்த குட்டி பையனை போட்டு படாத பாடுபடுத்துறா காய்ஸ். ஆனா அவர்கிட்ட பேசும்போது மட்டும் ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிறா காய்ஸ். இந்த குழந்தைய நான் என் சொந்த பிள்ளை மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடிச்சு பேசுறா. அது மட்டும் இல்ல, அந்த குட்டி குழந்தைய போய் வீடெல்லாம் துடைக்க சொல்றா. வாஷிங் மிஷின்ல போட்டு எல்லா துணியையும் நல்லா துவ அப்படின்னு சொல்லி கத்துறா. அது மட்டும் இல்ல, மீன் எடுத்துட்டு வந்து அவனையே சமைக்க சொல்றா. அட கடவுளே, அவ இவ்வளவு மோசமானவளா? அந்த குட்டி குழந்தைய போய் கார்டன்ல உள்ள புல்லை எல்லாத்தையுமே வெட்ட சொல்றா. இந்த கொடுமை எல்லாத்தையுமே தூரமா பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வீட்டு வேலைக்கார அம்மா அதை எல்லாமே வீடியோவா எடுத்து அவங்க அப்பாவுக்கு வாட்ஸ்அப் வழியா அனுப்பி விட்டுறாங்க. அதை பார்த்து அவங்க அப்பா ஷாக் ஆயிட்டாரு. திடீர்னு டிக்கெட் போட்டு ஊருக்கு ரிட்டர்ன் வந்துட்டாரு. அவளை புடிச்சு அடிச்சு வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. இப்போ நம்ம குட்டி பையனும் அவங்க அப்பாவும் ரொம்ப ஜாலியா இருக்காங்க கைஸ்.